ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 12 இறுதி கணக்குகள் பார்ட் 1. அதில் பயிற்சி கணக்கு 6. கீழ்காணும் விவரங்களிலிருந்து விற்பனை தொகையை கணக்கிடுவோம். போன வீடியோவில் பயிற்சி கணக்கு 5ல் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோம். இப்போ விற்பனை தொகையை கணக்கிடவும் என்னென்ன விவரம் கொடுத்துருக்காங்க அதுக்குன்னு பார்த்தா, தொடக்க சரக்கிருப்பு, நிகர கொள்முதல், இறுதி சரக்கிருப்பு, விற்பனையில் மொத்த லாப விகிதம் 30%. இப்படி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இதில் விற்பனை தொகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்ப்போம். விற்பனை தொகையை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. விற்ற சரக்கின் அடக்க விலை ஈக்குவல் டு, அதாவது விற்ற சரக்கின் அடக்க விலை நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்த்தோம். என்ன பார்த்தோன்னா, தொடக்க சரக்கிருப்போட நிகர கொள்முதல் நேரடி செலவு இது மூணையும் கூட்டி இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறத கழிப்போம். இப்போ கணக்கில் உங்களுக்கு தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோ? 30,000. நிகர கொள்முதல் அப்படிங்கிறது 2 லட்சம். நேரடி செலவு அப்படிங்கிறது உனக்கு என்னது கொடுக்கலை. அப்போ இறுதி சரக்கிருக்கு அப்படிங்கிறது 20,000. அப்போ 2,30,000ல் 20,000 கழிச்சோம் அப்படின்னா 2,10,000. ரைட்டா? இதுதான் விற்ற சரக்கினோட அடக்க விலை. அவன் கேட்டிருக்கிறது விற்பனை தொகையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம விற்ற சரக்கினோட அடக்க விலையை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க விற்பனையில் மொத்த லாப விகிதம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 30% சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம விற்பனையை 100 அப்படிங்கிறத அனுமானத்தில் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இந்த விற்பனை அப்படிங்கிறத 100 அப்படிங்கிற அனுமானத்தில் வச்சுக்கிட்டா, இப்போ மொத்த லாப விகிதம் அவங்க எவ்வளோ சதவீதம் சொல்லியிருக்காங்க? 30. அப்போ 30 டிவைடட், அதாவது 100ல் 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 70. அவங்க கொடுத்ததை நம்ம மேலே போடுறோம், நம்ம கழிச்சதை கீழே போடுறோம். சரியா? அப்போ 100ன்னு அனுமானம் வச்சாச்சு. அதில் 30% அவங்க கொடுத்துட்டாங்க. 30 டிவைடட் மீதி 70% நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு நம்ம எவ்வளோ அடக்க விலை கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,10,000. இப்போ இந்த 2,10,000 30 டிவைடட் 70 2,10,000 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ 7ஆல் அடித்தோம்னா 1 7 2 7 14 3 7 21. பேலன்ஸு 30,000 வரும். நான் இங்கே வேறு மாதிரி அடிச்சிருக்கேன், உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன். பேலன்ஸ் 30,000 வரும். அப்போ 30,000ல் 30,000 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 3 9 90,000. இது இப்போ நான் உங்களுக்கு அடித்த மாடல். நான் முன்னாடி எப்படி அடிச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை அடிச்சிருவேன். அடித்தா 7 7 21, பேலன்ஸ் இருக்கிறது 3,000 தான் இருக்கும். அப்போ இந்த 30 இன்ட்டு 3,000 போட்டால் மல்டிப்ளை பண்ணால் 90,000 வரும். இதுதான் மொத்த லாப விகிதத்தோட நம்ம கண்டுபிடிச்ச பங்கு. இப்போ நம்ம மொத்த லாப விகிதம் அவங்க 30% விற்பனையில் கொடுத்துருக்காங்க. மீதி பர்சன்டேஜுக்கு நம்ம கண்டுபிடிச்சது தான் இந்த 90,000. விற்ற சரக்கின் அடக்க விலை கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த லாப விகிதம் கண்டுபிடிச்சோம். இப்போ விற்பனைக்கான ஃபார்முலா விற்ற சரக்கின் அடக்க விலை ப்ளஸ் மொத்த லாபம். நம்ம பொருளை விற்றோம் அப்படின்னா அதோட அடக்க விலையும் நமக்கு அதில் கிடச்ச லாபத்தையும் கூட்டினா நம்ம எவ்வளோவுக்கு விற்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அடக்க விலை 2,10,000, மொத்த லாபம் 90,000. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 3 லட்சம் தான் நம்ம விற்பனை தொகை. இப்போ நம்ம விற்பனை தொகை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 லட்சம். நன்றி.